வணக்கம் நண்பர்களே. இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அழகான காடு பந்திப்பூர். அந்த பந்திப்பூர் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே இந்த மாதிரி சாம்பார் மாடலில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் எங்களோட தேடலில் காட்டு ராஜாவாட்ட இருக்கிற இந்தியன் காட்டெருமை இதே நம்ம தேடிட்டு இருக்கிறோம். அப்படி நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது தான் வேறு ஒரு ஜீப்லேருந்து சொல்கிறாங்க, வேறு வழித்தடத்தில் இருக்குது அப்படின்னு நாங்கள் அந்த வழித்தடத்துக்கு போய் பார்த்தா இந்திய காட்டெருமை இது உலகத்திலேயே வாழும் மிகப்பெரிய காட்டு மாட்டினம். ஒரு ஆண் கௌர் 1 டன்னுக்கு மேலே எடை இருக்கும். புலிக்கே சவால் விடுற அளவுக்கு பலசாலி. தினசரி வாழ்க்கை காலையிலையும் மாலையிலையும் புல்மேயும், மத்திய வெயிலில் பெரிய மர நிலையில் ஓய்வெடுக்கும். புல், இலை, மூங்கில், கொடிகள், இவங்க சாப்பாடு எல்லாமே தாவரங்கள் தான். பெண் காட்டெருமைகளும் குட்டிகளும் சேர்ந்து தான் பெரிய கூட்டமாக வாழும். ஒரு ஆபத்து வந்தால், ஏய் குட்டிகளை நடுவில் வாங்க இன்னும் எல்லா பெரியவங்களும் வட்டமாக நின்று குட்டிகளை பாதுகாப்பாங்க. இந்த ஒற்றுமை தான் இவங்களோட பெரிய பலம். எதிரிகள் பந்திப்பூரில் முழு வளர்ச்சி அடைந்த ஆண் காட்டெருமை தாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் புலி சில நேரங்களில் குட்டிகளையோ பலவீனமான அல்லது தனியாக இருக்கிற காட்டெருமைகளையோ வேட்டையாட முயற்சிக்கும். காட்டெருமை பயந்துட்டு ஓடுற விலங்கு இல்லை. தேவைப்பட்டால் நேரே எதிர்த்து நிற்கும். ஆண் காட்டெருமைகள் பலத்தை காட்டி பெண் காட்டெருமையை கவரும். சண்டை போட்டாலும் பெரும்பாலும் கொம்பு மோதிர அளவுக்கு இருக்கும். வெற்றி பெற்ற ஆணுக்கு தான் இனப்பெருக்க வாய்ப்பு கிடைக்கும். சாதுவான அனிமல் தான் இந்த காட்டெருமை. பெண் காட்டெருமை ரொம்ப சாதுவாக தான் இருக்கும். ஆண் காட்டெருமை கொஞ்சம் கோவப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தாக்கறதுக்கு வரும். ஆனால் பெண் காட்டெருமை சாதுவாக தான் இருக்கும். ஒரு பெண் காட்டெருமை சுமார் 275 நாட்கள் கர்ப்பமாக இருந்து பொதுவாக ஒரே ஒரு கன்றை தான் ஈனும். பிறந்த குட்டி சுமார் 20 முதல் 30 கிலோ எடையோடு இருக்கும். பிறந்த சில மணி நேரத்திலேயே எழுந்து அம்மாவை பின்தொடர ஆரம்பிச்சிடும். கூட்டத்தில் இருக்கிற எல்லா பெண் காட்டெருமைகளும் சேர்ந்து அந்த குட்டியை பாதுகாப்பாங்க. அம்மாவோட பால் குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புல்லையும் மென்மையான இலைகளையும் தின்ன கற்றுக்கும். மற்ற குட்டிகளோடு ஓடி விளையாடி எப்போ ஆபத்து வந்தாலும் கூட்டத்துக்குள்ளே எப்படி ஒளிஞ்சிக்கணும்னு கற்றுக்கும். 6 மாதம் முதல் 2 வயசு வரைக்கும் இந்த குட்டி காட்டில் வாழ்கிற எல்லா விதிமுறைகளையும் கற்றுக்கும். எந்த புல் நல்லது, எந்த மர இலை சாப்பிடலாம், தண்ணீர் எங்கே கிடைக்கும், புலி வந்தால் எப்படி தப்பிக்கணும், எல்லாத்தையும் அம்மா கூட்டத்தில் இருக்கிற அனுபவசாலிகளும் சொல்லி கொடுப்பாங்க. 3 வயசு வரைக்கும் உடம்பு நல்லா வளர ஆரம்பிக்கும். ஆண் காட்டெருமைகளுக்கு தசைகள் பெருசாகும். கொம்பு தடினமாகி மேலே வளர்ந்து கம்பீரமாக இருக்கும். பெண் காட்டெருமைக்கு கூட்டத்தோடு தான் இருக்கும். ஆனால் ஆண் காட்டெருமை சில சமயம் தனியாக சுற்ற ஆரம்பிச்சிடும். காடுகளில் காட்டெருமைகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, காடு குறையிறது, மனிதர் வனவிலங்கு மோதல், கால்நடைகளிலிருந்து பரவும் நோய்கள், சட்டவிரோத வேட்டை. அதனால் இந்திய காட்டெருமை பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய வனவிலங்குகளில் ஒன்றாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த பெரிய கூட்டமே பெண் காட்டெருமைகள், அப்புறம் இந்த குட்டியோட தான் இருக்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது நீங்கள் ஆண் காட்டெருமையை பார்க்க போகிறீங்க. தோளில் பெரிய திமில், கருப்பு கலரில் மின்ற உடம்பு, காலில் வெள்ளை சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். இதனால்தான் பல பேர் இதை காட்டின் சக்தின்னு சொல்கிறாங்க. இதன் ஆயுள் காலம் 20 முதல் 30 ஆண்டுகள் வரை. அதோட முழு வாழ்க்கையும் காடை பாதுகாக்க, புல்வெளியை சமநிலைகளில் வைக்க, பெரிய வேட்டையாடிகளின் உணவு சங்கிலியை தாங்க மிக முக்கியமாக பங்காற்றுது. பார்க்க மாடு மாதிரி இருந்தாலும் பக்கத்தில் புலிக்கே சவால் விடுற காட்டு வீரன் தான் இந்த காட்டெருமை. பந்திப்பூர் வனத்தின் அமைதியான மாபெரும் சக்தி இந்திய காட்டெருமை. அடுத்தது நம்ம யானையோட வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோம்.